வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது மசாலா டீ. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவேக். இன்றைக்கி நான் மசாலா டீ செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பட்டை எடுத்துருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். லவங்கப்பூ சின்னது ஒன்று, 4 ஏலக்காய், 2 சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேத்தூள், பால் 1 கப், பால்டீன் 2 கப்பு தண்ணி. நான் இந்த துண்டு அளவு இஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் போட்டு நான் இடிச்சிட்றேன். ரொம்ப தூளாக அடிக்க வேணாம். ஓகேவா, இந்த மாதிரி இடித்தா போதும். ஓகேவா, அடுத்தது பட்டை, ஏலக்காய், லவங்கப்பூ 3 இடிச்சிடுவோம். இப்போ பாருங்கள், இடிச்சிட்டேன். இந்த மாதிரி தூளாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மங்கில் போட்டு வச்சிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ பால்டீன் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் 2 ஸ்பூன் போடுறேன். அப்படி உங்களுக்கு பால்டீன் வேணான்னாக்கா சீனி கூட போடலாம். நான் சீனி பாய்க்கல. ஓகேவா, நான் கலக்கி வச்சு இந்த பாலை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் பால்டீன் போட்டு 1 கப்பு பால் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது இப்படியே விட்ருங்க. அப்படி பால்டீன் வேணாக்கா சீனி பாய்ச்சிக்குங்க. இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் என்ன செய்வேன், இந்த கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். ஓகேவா, 1 கப்பு. ஓகேவா, இந்த அளவு நான் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ அடுப்பு தட்டி விட்டுருவோம். ஓகேவா, தண்ணி கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ நான் எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்குது. ஓகேவா, போட்டாச்சு, நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் இடித்து வச்சேன் இந்த இதை சேர்த்துக்குவோம். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, நான் கலக்கி வச்ச பால்டீனும் பாலையும் சேர்த்து இதில் ஊற்ற போகிறேன். ஓகேவா, ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றியாச்சு, இது நல்லா கொதி வரட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படி உங்களுக்கு சீனி பத்தலைன்னு சொன்னாக்கா, இனிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குளிர் காலத்துலாம் குடிக்கலாம். தொண்டை கரக்கரை இருந்தாக்கா குடித்தா கூட உடம்புக்கு நல்லது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நம்ம வடிகட்டிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டேன் பாருங்கள். நல்லா சூடாகவும் இப்படி டேஸ்ட்டாக மணமாக இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.